திருத்துறைப்பூண்டி அருகே மழை நின்ற பிறகும் விளைநிலங்களில் தண்ணீர் வடியாததால் 3000 ஏக்கர் பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசனிடம் கேட்கலாம். வெங்கடேசன், விரிவான தகவல் என்ன? திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 15 தினங்களாகவே அவ்வப்போது கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த டிட்வா புயலின் போது பெய்த மழை காரணமாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள ராயநல்லூர், காடுவா, கொத்தமங்கலம், மாங்குடி, ஒதியத்தூர், ஓவர்குடி, வங்கநகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 3000 ஏக்கர் தற்போது தண்ணீரில் மூழ்கியுள்ளது. விளைநிலங்கள் சம்பா சாகுபடி தாளடி பயிர் தற்போது ஒரு ஏக்கருக்கு 30,000 முதல் 35,000 வரை செலவு செய்து சாகுபடி செய்த நிலையில தற்போது பெய்த மழையில முற்றிலுமாக தண்ணீரில் மூழ்கி முற்றிலுமாக சிறிது கூட வடியாத நிலையை ஏற்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணமாக பாத்தீங்கன்னா, அந்த பகுதியில் உள்ள முள்ளி ஆறு மற்றும் கிளை வாய்க்கால்கள்ல அனைத்து வாய்க்காலிலும் வெங்காய தாமரை அதிகமாக பரவி உள்ளதால் தண்ணீர் முற்றிலுமாக ஓட்டத்தை தடுத்து நிறுத்தியுள்ளது. இதனால் வயல் வெளிகள் கடல் போல காட்சியளிக்கிறது. உடனடியாக இது குறித்து விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். என்னன்னா, இந்த ஒரு ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வரையும் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும், இப்ப தற்போது டிஜிட்டல் முறையில கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதை உடனடியாக கைவிட்டு மீண்டும் பழையபடி பட்டா அடங்கல், சிட்டா அடங்கல் மூலியமாக கணக்கெடுத்து அனைவருக்கும் யாருக்கும் விடுபடாத வகையில நிவாரணம் வழங்கணும்னு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ந்து இந்த வாய்க்கால்கள், ஆறுகளில் உள்ள வெங்காய தாமரைகளை உடனடியாக அதிக இயந்திரங்களை கொண்டு அந்த அகற்ற வேண்டும். ஏன்னா பயிர்கள் முற்றிலுமாக அழுகிய நிலையில எந்த ஒரு நிலையுமே எடுத்த முடியாது. மேற்கொண்டு அடுத்த முடியாது சாகுபடியை தொடங்கலாம். ஆனால் இது தற்போது அழுகி முற்றிலுமாக முழு சேதமடைந்த நிலையிலும் தண்ணீர் வடியாதது 10 தினங்களாக கடும் அவதி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் விவசாயிகள். வேதனை. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.